தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 1,00,000 மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவுவிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோல்வியடைந்தது. அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோரும் ஆதரவு தெரிவித்தனர். சட்டப்பேரவையில் சபாநாயகரை நீக்கக் கோரி அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நேரமில்லா நேரத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 35க்கும் குறையாத உறுப்பினர்கள் இசைவு அளித்ததால் பேரவை விதியின்படி தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது சபாநாயகர் இருக்கையிலிருந்து அப்பாவு வெளியேறினார். அவருக்கு பதிலாக துணை சபாநாயகர் பிச்சாண்டி அவையை நடத்தி வாக்கெடுப்பை நடத்தினார். பேரவைத் தலைவர் அப்பாவு நடுநிலையோடு நிற்கும் நேர்மை திறன் கொண்டவர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இங்கே உரையாற்றினார்கள். எப்பொழுது 10/1/2025 அன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கப்பட்ட தீர்மானம் 1:40 மணிக்கு தொடங்கி 4:32 மணிக்கு தான் முடித்தார். 2 மணி நேரம் 52 நிமிடம் பேசியிருக்கிறார். அமைச்சர்கள் குறுக்கீடுகள் 1 மணி நேரம். எதிர்கட்சி பேசியது மட்டும் 1 மணி 51 நிமிஷம். இங்கே எதிர்கட்சிகள் குறிப்பாக அஇஅதிமுக உறுப்பினர்கள் உரையாற்றுகையில் அமைச்சர்கள் விளக்கம் அளித்தால் உரை முடிந்த பிறகு விளக்கம் அளிக்கலாம் என அமர வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட முன்வரிசை தலைவர்கள் இருந்தால் உடன் அனுமதி அளித்திருக்கிறார். நான் குறையாக சொல்லவில்லை, பெருமையாக சொல்லுகிறேன். எங்களை லாக் செய்கிறார் என்று எங்கள் கட்சி உறுப்பினர் சொன்னாலும் சுதந்திர காற்றை இந்த பேரவை தற்போது சுவாசிக்கிற காரணத்தால் பேரவைத் தலைவர் செயல்பாட்டினை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தீர்மானம் தோல்வியடைந்தது. அடுத்ததாக டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அப்போது பேரவை கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு அவையில் இருந்து உறுப்பினர்கள் யாரும் வெளியேறக்கூடாது என துணை சபாநாயகர் அறிவுறுத்தினார். எண்ணிக்கணிக்கும் டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மொத்தம் 6 பிரிவுகளாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3இல் தீர்மானத்திற்கு யாரும் ஆதரவளிக்கவில்லை. பிரிவு 4இல் 15 உறுப்பினர்களும், பிரிவு 5இல் 22 உறுப்பினர்களும், பிரிவு 6இல் 26 உறுப்பினர்களும் தீர்மானத்தை ஆதரித்தனர். டிவிஷன் கணக்கெடுப்பின்படி நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் தீர்மானத்தை 63 பேர் ஆதரித்த நிலையில் 154 பேர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் தோல்வியடைந்ததாக துணை சபாநாயகர் அறிவித்தார். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் 217 பேர் வாக்களித்தனர். சபாநாயகர் அப்பாவு, துணை சபாநாயகர் பிச்சாண்டி இருவரும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. பாமக உறுப்பினர்கள் 5 பேர், பாஜக உறுப்பினர்கள் 4 பேர் வாக்கெடுப்பின் போது அவையில் இல்லை. அதேபோல் அதிமுக உறுப்பினர்கள் 3 பேர், திமுக உறுப்பினர்கள் 3 பேரும் வாக்கெடுப்பின் போது அவையில் இல்லை. அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு 6வது டிவிஷனில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது அந்த பிரிவில் இருந்த செங்கோட்டையன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் எழுந்து நின்று தீர்மானத்திற்கு ஆதரவளித்தனர். அதிமுக உறுப்பினர் என்ற அடிப்படையில் கொறடா உத்தரவை மீறக்கூடாது என சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 எல்லாருக்கும் எல்லாம் 1,00,000 மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திடும் பெருந்திட்டம் செயல்படுத்தப்படும்.